பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 22வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட களிக்கூற பண்ணுகிறவர் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஸ்தோத்திரம் என் தகப்பனே. அப்பா, நாங்கள் சோதனையின் காலத்தில் இருக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு வரும்பொழுது ராஜா, எங்கள் சோதனை எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாக நீர் மாற பண்ணியிருக்கிறீர் என் தகப்பனே. எத்தனை விதமான காலங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்களோடு நீர் வாசம் பண்ணி எங்களை பாதுகாத்து அரவணைத்து ஆண்டவரே ஏற்ற ஆலோசனைகள் புத்திமதிகளை நீர் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தின வந்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. எங்கள் கரங்களை பிடித்து வழிநடத்தி வந்தீர் ஆண்டவரே. எங்கள் புலம்பல் எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாக மாறி தகப்பன் எங்கள் உதடுகளினால துதிக்கும்படியான ஆனந்த சத்தத்தை நீர் உயர செய்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஆமீன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமீன் அப்பா. மனுஷர்களாகி நாங்கள் தவறுகள் செய்யும் பொழுது, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் இறங்கி ஒரு நிமிடம் கோபம் கொள்வீரப்பா. ஒரு நிமிடம் மாத்திரமே தகப்பனே. அப்பா பிதாவே என்று நாங்கள் உங்களுக்கு கூப்பிடும் பொழுது உடனே மறு உத்தரவுங்களுக்கு அருள் செய்கிற தேவன் நீர். ஹல்லேலூயா ராஜா. நாங்கள் எங்கே இருந்து கூப்பிட்டாலும் உடனே எங்களுக்கு நீர் மனம் இறங்கி தகப்பனே அப்பா ஆற்றுகிற தேவனாய் எங்களோடு வாசம் பண்ணுவதற்காக நன்றி அப்பா. நீர் பேசுகிற தேவனாய் எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனை தரிசனத்தின் மூலியமாய் உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்திற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 14:7. சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமீன் என் தகப்பனே. உலகத்தில் பலவிதமான கட்டுகள் நிமித்தமாக மனுஷர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற ராஜா தகப்பனே, நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது எல்லா சிறை கதவுகள் திறப்பதற்காக நன்றி. எல்லா கட்டுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என் தகப்பனே. ரட்சினத்தை தேவன் எங்களுக்கு அருள் செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆமீன் என் தகப்பனே. ஹல்லேலூயா அப்பா. எங்களுடைய அனுபவத்தை நிமித்தமாக நாங்கள் இப்பொழுது சாட்சியாக சொல்கிறோம் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் மாத்திரமே ஆனந்தமான சந்தோஷம் உண்டு. ஆமீன் ஆண்டவர். நித்தியமான ஒரு சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா ராஜா. அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறீரப்பா தகப்பனே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை அருள் செய்வீர். நித்திய காலமாக யுகம் யுகமாக தெய்வ சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் இந்த மகா மேன்மையான கிருபையை எல்லா மனுஷருக்கும் உம்மை தேடி வருகிற மனுஷனுக்கு நீங்க அருள் செய்கிற கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தரையே நம்பி நாங்கள் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். உண்மையும் உத்தமமாய் எங்கள் நினைவினால செய்கையினால வார்த்தையினால தகப்பனே உமக்கு பிரியமுண்டாக நடக்கும் பொழுது மாத்திரமே நித்திய ஜீவனை நீர் எங்களுக்கு அருள் செய்வீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 என் தகப்பனே. ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஜெபத்திலே பங்கு பெறுகிற பிள்ளைகள் என ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆட்கொள்ளுவீராகப்பா. எங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க மகாபாக்கியத்தை தாங்க தகப்பனே. நித்திய காலமாக ஆண்டவரை மோடு நாங்கள் வாசம் பண்ண வேண்டும் தகப்பனே. இறங்குவீராக. இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் மாத்திரமே என்று சொல்லியிருக்கீங்க. ஆமீன் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. மாறாத ஒரு வாழ்வு, முடிவில்லாத ஒரு வாழ்வு உம்முடைய சமூகத்தில் உண்டு. அதில் நாங்கள் வாசம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய பெயர்கள் எல்லாம் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்க இசப்பா தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தில் நாங்கள் என்னத்தை செய்து வைத்தாலும் சேர்த்து வைத்தாலும் அத்தனையும் அழிந்து போகும், பொட்டரிச்சு போயிடும், துருப்பிடித்து போயிடும், அழிந்து போகக்கூடியது மண்ணோடு மண்ணாக அதை மக்கி போகும் என் ராஜா. அப்பா நித்திய ஜீவனை அருள் செய்கிற தேவரீர். உம்முடைய சமூகமே அது நித்தியமானது, அளவில்லாதது தகப்பனே.
அழிவிட முடியாதது என் ராஜா, அழிவுக்கு ஒப்பானதே கிடையாது தகப்பனே. நீர் அழிவில்லாத தேவன், நித்தியமாக யுகம் யுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் அண்டிருக்கிற ஜனங்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே நித்தியமான பேரின்பம் உண்டே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அந்த கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வீராக. மத்தேயு 5:12. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆமீன் ஆமீன். நன்றி ஆண்டவரே. ஆமீன் அப்பா. நாங்கள் பூமியிலே என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அந்த கிரியைகளுக்கு தகுந்தபடி பரலோகத்திலே இல்லை நரகத்திலோ எங்களுக்கு இடம் உண்டு. கர்த்தாவே, நீர் எங்களை மனம் திரும்ப வைத்துக் கொண்டிருக்கிறீர். அதுக்காகவே இந்த கிருபை நாட்களை கொடுத்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு மனுஷரும் உணர்வடையட்டும் என்ற ஆச்சா. ஆமீனப்பா. நித்திய காலமாக அக்கினி கடல்ல நாங்கள் வேகாத அந்த சாகாத புழுக்கள் மத்தியில நாங்கள் இராதபடிக்க, அருவருப்பும் இருளும் அப்பா மப்பும் மந்தாரமான இருளில் நாங்கள் இராதபடிக்க, பிசாசோட கூடாரத்தில் நாங்கள் இராதபடிக்க தகப்பனே, பரிசுத்த பிரசன்னம் எப்பொழுதும் வெளிச்சமாயிருக்கிற தேவன், ஹல்லேலூயா, உங்க பிரசன்னத்தில் வாழும்படியாக கர்த்தர் இந்த கிருபைகளுக்கு அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். தெய்வ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. சங்கீதம் 32:11. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமீன். ஹல்லேலூயா ராஜா. உம்மை நாங்கள் ஆனந்த சத்தத்தோடு துதிக்கவும் உம்மை உயர்த்தவும் கிருபை தருவீராக. எங்களுடைய உதடுகளின் கனியாக காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எப்பொழுதும் ஏறெடுத்து கொண்டிருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தில் நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் தகப்பனே. அப்பா, உலகத்தின் மாயைகள் இச்சைகள் எல்லாம் இழுக்கலாம் தகப்பனே. அதன் வழியிலே நாங்கள் பின்னோக்கி போவோம். ஆனால் அக்கினி கடல் எங்களுக்கு முன்பதாக இருக்கும். ஆமீன். நியாய தீர்ப்பு நாள்ல அக்கினி கடல்ல தள்ளுவீங்க. அந்த பயம் எங்களுக்கு எப்பொழுதும் இருப்பதாக, அந்த உணர்வு எப்பொழுதும் எங்களுக்கு இருப்பதாக, எச்சரிக்கை எப்பொழுதும் எங்களுக்கு அருள் செய்வீராக தகப்பனே. உம்மிடத்திலே நாங்கள் தஞ்சம் போகணும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து உம்மிலே இன்னும் அனல் கொண்டிருக்க கிருபை தாங்கப்பா தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. இவ்வேளையிலும் கூட இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உலகத்துல பாதுகாப்பு இல்ல ராஜா, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பிதாவை, பிள்ளைகளை ஆண்டவரே பலவிதமான வன்கொடுமைகளை செய்து கொண்டு போட்டுக்கொண்ட காலம் எது தகப்பனே. பிள்ளைகள் வெளியில போன பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்காங்க ராஜா. தேவரீர் இறங்குவீராக இறங்குவீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தனிமையா இருக்கிற பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தகப்பனே. பிள்ளைகளுக்கு புத்தி தெளிவை கொடுங்க ராஜா. ஆவியானவர் இறங்குவீராக அப்பா. நம்முடைய ரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியில் சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்த கோட்டைக்குள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரை. பாதுகாத்துக் கொள்ளுவீராக ராஜா. அப்பா பிதாவை, இறங்குவீராக இறங்குவீராக. தெய்வத்தின் கரம், தெய்வத்தின் தொடுதல் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும். துன்மார்க்கனோ துஷ்ட மனுஷனோ பிள்ளைகள்கிட்ட நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்க. தேவரீர் இறங்கி அருளும் ஆண்டவரை. பெற்றோருக்கான தெளிந்த புத்தி தேவன் அருள் செய்யுங்க. பிள்ளைகளை எவ்விதத்தில் பாதுகாத்துக் கொள்ளணுமோ அந்த கிருபையை அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆசிரியர், டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். என்னார்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கான ஞானத்தை கொடுங்க. ஆமீன். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கவும் பாதுகாப்பை அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. கிருபையுள்ள கருத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகள் மத்தியிலே நீங்க வாசம் பண்ணுங்க தகப்பனே. குடும்பத்தின் ஆலோசனை கத்தனாயிருங்க. தாயும் தகப்பனமாயிருந்து போதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் முற்றிலும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா தகப்பனே. மக்கள் நன்றி நன்றி நன்றி. இதோ நடந்து கொண்டிருக்க இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உடைய ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கின்ற நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ரகசிய வருகையில அப்பா நீங்க வானத்தின் மத்தியில வரும்பொழுது தகப்பனே, அப்பா பிதாவை நாங்கள் எதிர்கொண்டு வர வேண்டும். உங்களுடைய பிரதான தூதனுடைய கால சத்தம், உம்முடைய ஆரவார சத்தம் எங்கள் செவியில கேட்கத்தக்கதாக இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆவியாத்ம சரீரம், எங்களுடைய அவயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரை. முற்றுமுடிய சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தருடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும் மகாபாக்கியத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்க இயேசப்பா தகப்பனே. மக்கள் நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் துதிகான மகிமை ஏறெடுக்கிறோம் என்றாச்சா. அப்பா பிதாவே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரேல் தேசத்தை காத்துக்கொள்ளுங்க. சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசங்கள், உலக நாடுகள், ஆளுகிற தலைவர்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பாதுகாப்பை அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இறங்குவீராக. ஜனங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்கட்டும். உம்முடைய திருச்சமூகத்துக்கு வரட்டும் என் தகப்பனே. ஆமீன். இயேசு சுவாமி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் என்றாச்சா. காலம் இனியும் இராதே தகப்பனே. நீங்க வரப்போ
போறீங்க. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை தாங்க. திரள் கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கிருபை தாங்க. ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்வீராக இயேசப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்தினோம். கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். மீட்பெரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.